சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நல்ல மார்க்கும் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மேலும் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் ஃபீஸ் வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு ஹஸ்பண்டையும் பிரிஞ்சிருக்காங்க, அப்பாவையும் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம எப்படி பணத்துக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப தமிழ்ச்செல்விக்கு பார்த்திங்கன்னா மொய் விருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா வந்து வருது. அதே மாதிரி மொய் விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த மொய் விருந்தில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டவங்க எல்லாமே வந்து அவங்களால முடிஞ்ச காசை வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கடைசியாக எண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் 78,000 தான் இருந்திருக்கு. மிச்ச காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்க கூடயே இருந்த கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கூட இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக சாப்பிட்டுட்டு அவர் பல மாதமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை பார்த்தீங்கன்னா மொயில எல்லா பணத்தையும் வச்சுருவாங்க. அதெல்லாம் சேர்த்து 1,00,000 ரூபாய் கிட்ட வந்துடும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு கண்டிப்பாக வந்து அவங்க படிக்க தான் போகிறாங்க. இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த கருப்புக்கு வந்து அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவாங்க தமிழ்ச்செல்வி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்டாங்க. தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாதிரியே காசும் கிடைச்சிருச்சு. அவங்க டாக்டருக்கு படிக்க போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க அப்பா முன்னாடியே அவங்க தலை நிமிர்ந்து வாழ தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.